பேரரசு அவர்களே, இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல மாற்றம். அது ஆரோக்கியமான மாற்றமா இருக்குன்னு நம்புறோம். ம். ஓகே. ஒன்லைன்ல பதில் சொல்ட்டீங்க. பட் எனக்கு வந்துட்டு நீங்க சிவகாசி, திருப்பாச்சி மாரி பெரிய பெரிய படங்கள்லாம் நீங்க எடுத்திருந்தப்போ, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் லைன நீங்க அப்பவே எடுத்திருக்கீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் நான் காட்டுறேன். அவ்வளதான். படிச்சிருச்சுல்ல. அன்னைக்கே எப்படி சார் கணிச்சீங்க? நம்மள ஆண்டவன் கடிச்சிருக்கான். ஆமா, ஆண்டவன் கடிச்சு நம்ம மூலியமா எழுதி வச்சிருக்கான் அவ்வளோதான். பட் இது இது எப்படி சார்? இது எப்படி இந்த லைன் எப்படி உருவாச்சு? இந்த பாட்டு எப்படி உருவாச்சு? இல்ல நம்ம இது வந்து இப்போ நடிகர்களுக்கும் ம். மக்களுக்கும் உள்ள அரசியல் ரீதியா உள்ள தொடர்பு. நம்ம அரசியல் ரீதியா வந்து இப்ப எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா மேடம் வந்திருக்காங்க. அ இவங்க வரும்போது எம்ஜிஆர் வந்து எந்த ஜாதி, என்ன மொழின்னு யாரும் பார்க்கல. புரட்சித் தலைவர். இந்த மாரி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் அவங்க வந்து அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழிலாம் பார்க்கல. புரட்சித் தலைவர். இந்த பொதுவா பார்க்குற ஒரு பார்வை நம்ம நடிகர்களுக்கு தான் இருக்குங்கிறது தான் ஸ்டாருங்க நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதி பார்ப்பதில்ல. அதே மாரி எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், அவங்க வெற்றிக்கு காரணம் அடித்தள மக்கள் தான். சொல்லுவாங்க, லங்கேப்பா லங்கே நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தாங்கிறது ஒரு நடிகர்களா வந்தது காரணமே அடித்தள மக்கள். விவசாயிகள், தினக்கூலிகள், மீனவர்கள், இவங்க இந்த விவசாயிகள் இவங்க அடித்தள மக்கள் தான் எம்ஜிஆர். இப்போ இன்னைக்கு பார்த்தா எம்ஜிஆருக்கு அதிமுக எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு அதிகமாக செல்வாக்கு எங்கே வச்சுன்னா இந்த ஏழைங்க பாலைங்க தான். அதை நினச்சி தான் நம்ம சொன்னது. அது கடைசியாக அவங்க வரிசையில் இவரையும் அப்படியே சிஎம் ஆக்கிடுச்சு.